அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பேஜரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி ஆதரு திங்கள் கங்கை முடிமேல நின்ற உளமே புகுந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்த உளமே புகுந்த ஒன்பதோடு 7 18 உடனாய நாட்களவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, மாசி மாதம் 3ஆம் நாள் சனிக்கிழமை, திருதியை திதி இரவு 12:04 வரையும், பின்னாடி சதுர்த்தி திதி. உத்தர நட்சத்திரம் 1:55 வரை இருக்கு இரவு, பின்னாடி அர்த்த நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரத்துக்குமே இன்னைக்கு யோகம் மரண யோகம். ராகு காலம் சனிக்கிழமை எப்போதுமே 9 முதல் 10:30, யமகண்டம் 1:30 முதல் 3, குளிகன் 6 முதல் 7:30, சூலம் தெற்கு கிழக்கு. இந்த சூலம் கிழக்கு. அன்பான நேயர்களே, இந்த நாடு எப்படி இருக்கிறது, கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, சூரியன் கும்பத்தில் இருக்காரு, மாசி மாதம் இன்று. அதனால கும்ப மாதம்னு வேறு இருக்கு. அவரோட சனி பகவானும் புதனும் சேர்ந்து இருக்காங்க. இந்த சந்திரன் கன்னியில் இருக்காரு, உத்தர நட்சத்திரம் கன்னியில் விட்டார். அடுத்து குரு பகவான் ரிஷபத்தில் எப்போ போல இருக்காரு, சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்றிருக்காரு, சனி பகவானும் கும்பத்தில் இருக்காரு, ராகு பகவான் மீனத்தில், கேது கன்னியில். இதுதான் இந்த கிரகங்களுடைய நிலைமை. மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமேயானால், மேஷ ராசி என்பவர்களுக்கு இன்று நல்ல நாள், அருமையான நாள். அதாவது குரு பகவான் 2ல் இருக்கார், 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கு, சனி பகவான் 11 இருக்கு, சூரியன் 11, புதன் 11. இதெல்லாம் மேஷ ராசிக்கு நல்ல பலன். அதனால் இது நல்ல நாள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். கேது 6ல் இருக்கு, அது ஒரு வகையில் நல்லது. அதனால் மேஷராசி என்பவர்களே, நீங்கள் இன்றைக்கு கவனமாக நடந்து கொள்ளுங்கள், ஜாக்கிரதையாக நடங்க, நல்லதே நடக்கும், அவசரம் இல்லாமல் ஏதாச்சும் செய்யுங்க. அடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களே, இன்றைக்கு நாள் ஜென்ம குரு உங்களுக்கு பிரச்சனைக்குரிய காலம். இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. இந்த மாதம் போட்டாலே ஒன்றும் பிரச்சனை இருக்காது, பங்குனி பிறந்துட்டாலே ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபட்டுறாதீங்க. ஆனால் சனி பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தால், சனி 10ல், ராகு 11 இருக்குது, சுக்கிரனும் 11 இருக்குது. அது உங்களுக்கு நன்மை தான் சொல்லணும். அன்பான மிதுன ராசி என்பவர்கள, உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு, தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்தி விடுவார். அன்பான மிதுன ராசி என்பவர்கள, உங்களுக்கு லக்கணத்தில் ராசியில் செவ்வாய் இருக்குது, அதுவும் நல்லது இல்லை. ஆனால் 10ல் சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து இருக்காங்க. 5 கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு, 10ஆம் இடத்துல ராகு இருக்காரு. இது உங்களுக்கு நல்ல அமைப்பு. அதனால விரயங்கள் நடக்கும், நல்ல விரயங்களாக சுப விரயங்களாக நடக்கும். அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த நாள் அருமையான நாள். குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை, குரு நன்றாக இருக்கிறார். அன்பான சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 10ஆம் இடத்துல இருக்கார். குரு உங்களுக்கு நல்ல பலமாக இல்லை, இருப்பினும் மற்ற கிரகங்கள் ஏதாவது நன்றாக இருக்கிறாங்க, எந்த கிரகமும் உங்களுக்கு சரியா இல்லை. அதனால கொஞ்சம் பார்த்து கெட்ட வேலை ஏற்படாமல் நடந்து கொள்ளுங்கள். மேல அதிகாரிகிட்ட எல்லாம்
ஜாக்கிரதையாக அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா சரி சரின்னு போயிடுங்க, கோவிச்சுக்கிறாதீங்க. ஏன்னா 10ல் குரு பவுசை குறைப்பார் என்று சொல்லுவாங்க. அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள், இன்று யோகமான நாள், நல்ல யோகமான நாள். கன்னிராசி என்பதுதான் குரு 9ல் இருக்கு, சனி பகவான் 6ல் இருக்கு. இது ஒரு நல்ல அமைப்பு. அதனால இது உங்களுக்கு நல்ல நாள். நல்லதுன்னா என்னையா செய்யும் அப்படின்னா நல்ல காரியங்களாக நடக்கும். அதுவாக நடக்குமானா நம்மளுடைய முயற்சிகள் தான் நடக்கும். எதுவுமே அதுவாக நடக்காது, அதுவாக குணங்களும் கொடுக்காது. நம்முடைய உழைப்பு வீணாகாது. கடுமையாக உழைப்பு போட்டோம்னா நல்ல முன்னேற்றம் இருக்கு. நமக்கு தேவையான நல்ல காரியங்கள் எல்லாம் அவங்க வயதுக்கு தக்கையான நல்ல காரியங்களை அனைத்தையும் பூர்த்தி பண்ணிக்கலாம். அன்பான துளாராசி என்பதில் ரொம்ப நியாயமாக நேர்மையாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு குரு அட்டம குரு 8ல் இருக்காது. உங்களுக்கு காரியங்கள் தடைப்படும், தாமதமாகும். இந்த குரு பயிற்சி வரை நீங்கள் புதுசாக எதையும் பண்ணாதீங்க, புதிய முதலீடு செய்யாதீங்க, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 6ல் ராகு பகவான் இருக்காரு, நல்ல அருமையான இடத்துல இருக்காரு ராகு. அவர் உங்களுக்கு நல்லது செய்வார், நல்ல பலன்களை தருவார். அன்பான விருச்சிகராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள் இது. உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் யாருமே நல்லா இல்லை. ஆனால் குரு மட்டும் உங்களுக்கு மற்ற கிரகங்களால் கெட்டு போனாலும் குரு நன்றாக இருந்தால் போதும். அதனால் உங்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி திருமணம் ஆகலாம் நடக்கும், குழந்தை ஏற்படும், வெளிநாட்டுக்கு போகலாம், தொழில் துவங்கலாம், வேலைக்கு போகலாம், இப்படி வீடு கட்டலாம், இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யலாம். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு உடல்நிலையும் சற்று கவனம் தேவை. அதனால் 6ஆம் இடம் 2ஆம் சத்து எதிர்ப்பு இருக்கும், உடல்நிலையும் பாதிக்கும், பார்த்து நடந்துங்க. சனி பகவான் 3ல், ராகு பகவான் 4ல். இது தனுசு ராசிக்கு 2 கிரகங்களும் நன்றாக இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிட்டீங்கன்னா நிறையா நன்மைகள் உண்டு. மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7ரை சனியுடைய காலம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அது இன்னொரு நாள் இருக்குது, அதுவரையும் ஜாக்கிரதையாக நடந்துங்க. முடிய போகிற நேரம் இந்த 7ரை சனி முடியும் போது ஏதாவது கெடுதலை பண்ணிட்டு போயிடுவான். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு இந்த குரு பகவான் சரியில்லை. ஆனால் மகர ராசி என்பவர்கள் குரு பகவான் நன்றாக இருக்கிறது, ராகு 3ல் இருக்கார். ஆனால் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த நேரம் சரியில்லை. அதனால் ஜென்மத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். எந்த கிரகங்களும் உங்களுக்கு பலமாக இல்லை. அன்பான மீனராசி என்பவர்களில் உங்களுக்கும் நேரம் சரியில்லை, 7ரை நடக்குது. இப்போ தான் முதல் சுற்றுன்னு சொல்லலாம். இளம் வயதாக இருந்தால் முதல் சுற்று, நடுவயதாக இருந்தால் 2வது சுற்று, 3வது சுற்று இப்படிலாம் இருக்குது. ஆனால் குரு பகவான் 3ல் இருக்கார். குரு பகவான் எப்போதுமே 3ல் இருந்தால் 9ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 9ஆம் இடத்தை பார்க்குற போது காரியங்கள்லாம் தடை இல்லாமல் நடக்கும், நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 4ல் செவ்வாய் இருக்குது, அது உடல்நிலை ஏதாவது படுத்தும். 4ஆம் இடம் சுகமும் கெட்டு போயிடும். 4ல் செவ்வாய் இருக்கிறது நல்லது இல்லை, அது மாறினா தான் நல்லது. அன்பான மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களில் உங்களுக்கு 7ரை பகவானுடைய காலம் இருக்கிறது. அதனால் பார்த்து கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொண்டீங்கன்னா நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான நேயர்களை சனிக்கிழமை விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி, கருப்பு துணியில் ஏற்றணும், வெள்ளை துணி ஏற்றக்கூடாது. கருப்பு துணியில் எள்ளு, புது துணியில் ஏற்றணும், பழைய துணி ஏற்றக்கூடாது. எள்ளு பொருளை கட்டி விளக்கு போட்டு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் நைவேத்தியம் செய்து காக்காய்க்கு வையுங்கள். கிடைச்சதுன்னா வன்னி பத்திரம் கிடைச்சதுன்னா வன்னி பத்திரத்தால் அர்ச்சனை பண்ணுவோம். சனி பகவானுக்கு நம்ம எவ்வளோ தூரம் நம்ம அவருக்கு சந்தோஷம் அடைகிற மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் செய்கிறோமோ அவளுக்கு அவர் நமக்கு நன்மை செய்வார். நிச்சயமாக கெடுதல் பண்ண மாட்டார். பிரார்த்தனைக்கு நிச்சயமாக பலன் உண்டு. பரிகாரத்துக்கு பலன், முறையான பரிகாரம் பண்ணால் பலன் உண்டு. ஆனால் பிரார்த்தனைக்கு நிச்சயமாக பலன் உண்டு அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதனால் அன்பான நேயர்களை இன்னும் உங்களுக்கு அருமையான சூழ்நிலை இருக்குது. எல்லா கிரகங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு கருத்தெல்லாம் இருக்குது. அதனால் எதுவுமே நமக்கு இறைவன் நம்மகிட்ட நேரம் கொண்டு கொடுத்துட மாட்டார். தெய்வம் மனுஷ வேணாம். தக்க சமயத்தில் ஒருத்தர் நமக்கு உதவி பண்ணுறாருன்னா அது தெய்வம் தான் அப்படின்னு சொல்கிறது. மனுஷ ரூபமாக தான் செய்யும். அதனால் அன்பான நேயர்களை ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது இப்போ நம்ம எல்லாரும் ஒரு புலம்புறோம். என்ன புலம்புறோம்னா, என் தலையில் இப்படி எழுதியிருக்கு, நான் என்ன பண்ணுறது, கஷ்டப்படுறேன், ஒன்றுமே விளங்கலை எனக்கு அப்படின்னு நம்ம புலம்புறோம். அதுக்கு நீதி சாரம்னு ஒரு மூல நூல் இருக்கு. அதில் ஒரு பாடல் இருக்கு. அவரவர் தமக்குள்ள ஆயுஷும் தொழிலும் பொன்னும் இவர்களின் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் ஏழும்
தவமுடை பிரம்மதேவன் கை தொடங்கி முன்னன் சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயித்தார் அப்படின்னு நீங்க எழுதியிருக்காங்க. ஒரு கிருஷ்ணதேவ மகாராஜன் ஒருத்தர் எழுதியிருக்காரு, தஞ்சை சரஸ்வதி மாவட்ட பிரதேசத்தில் இருக்குது. அதனால இது எப்படி பாருங்க, அவரவர் தமக்குள்ள ஆயுசும் தொழிலும் பொண்ணும் இவர்களின் வித்தை செல்லும் எழில் மரணங்கள் ஏழும் தவமுடை பிரம்மதேவன் தனது கை தொடங்கி சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயித்தான். சிவனுடைய அருளாலே கர்ப்பத்தில் நிச்சயித்தான் பெருமா. அதை மாற்ற யாராலும் முடியுமானா முடியாது. அதைத்தான் ஔவையார் சொல்றாங்க, தாந்தா முன் செய்த வினை தாமே அறிவிப்பார், பூந்தா மறையோன் பொது வழியே வேந்தே ஒரு தாரை என் செய்யலாம், ஊரெல்லாம் ஒன்றாய் கூடி வெறுத்தாலும் போகுமோ விதி அப்படின்னு ஔவையார் சொல்றாரு. தான் முன் செய்த வினை தாமே அறிவிப்பார், முன்னாடி செய்த வினை நம்ம தான் அனுபவிச்சாகணும் அப்படின்ட்டாரு. பூந்தா மறையோன் பொது வழியே வேந்தே ஒரு தாரை என் செய்யலாம், ஊரெல்லாம் ஒன்றாய் கூடி வெறுத்தாலும் போகுமோ விதின்னு ஔவையார் சொல்லிட்டாரு. அதனால இதெல்லாம் ஒரு கருத்து இருக்கு. இதுல ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு, அருமையான பாடல். அபிரை கெவினையாம் என்று சொல்லும் மகதிரி பொய்வினை நாடாதிருப்பது உண்டமக்கு மூலம் என்றோ கைவினை செய்தி எம்பரான் கடல் ஓட்டுவது நாமடியோம் செய்வினை வந்து எம்மை தீண்டாம் பெருநீலகண்டம் காவினை இட்டும் குளம்பழந்துட்டும் கனிமணத்தால் எய்வினையாய் எய் மூன்றெழுத்தீர் என்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி ஓட்டுவது நாமடியோம் தீவினை வந்து எம்மை தீண்டாம் பெருநீலகண்டம். ஞானசம்பந்தர் காலத்திலே தீவினை எல்லாம் இருந்திருக்கு. தீவினையில செய்வினை தீவினைலாம் இருந்திருக்கு. அதுல நிறைய அந்த தீவினையில பல ஐட்டங்கள்லாம் இருக்கு. நாம் செய்த வினை தான் நமக்கு முதல்ல, அதெல்லாம் நம்ம தீண்டா பெருநீலகண்டம், நம்ம கிட்ட அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதோட இப்ப இந்த காலத்துல பட்டதாரம் ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவர் சொல்றார், என் செயலாவது யாதொன்றுமில்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன், ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினையே இங்கனே வந்து மூண்டதுவே. எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. என்னால தூக்குல போட போறான், கழுகு மரத்தை தூக்கி மாட்ட போனான் பட்டதார. அப்போ அவர் என்ன சொல்றாரு, என்னால இனிமே ஒன்றும் பண்ண முடியாது, கடைசி முடிவுக்கு நான் வந்துட்டேன். அதனால பிறப்பதற்கு நான் மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறம் நான் எந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாவது ஒன்றும் இல்லை, பிறப்பதற்கு நான் என்ன வினை செஞ்சேன்னு தெரியல. அதனால இது முன் செய்த தீவினையே இங்கனே மூண்டதுன்னாரு. போன பிறவிலே அவர் எந்த கெடுதல் பண்ணல, அதனால இந்த பெரிய செல்வந்தா போச்சு. இந்த பாட்டு பாடி முடிஞ்ச உடனே கழுகு மரம் பிடிச்சிருந்து வச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய உயர்ந்த தத்துவமான கருத்து. இதெல்லாம் அதை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஆனால் அருணகிரிநாத பெருமான் என்ன சொல்றாருன்னா, என்னவன் நினைத்தால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாரு. இவங்கெல்லாம் மாற்ற முடியாதுன்னு சொன்னதை அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா, என்னவன் நினைத்தால் மாற்ற முடியும். அவருடைய ஆள் யாருன்னா முருகப்பெருமான், வள்ளியின் மணாளர், வள்ளல் பெருமான். அவர் பெரிய ஒரு ஆற்றல் பெற்றவன் தான் சொல்லலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அது எப்படி அவர் நினைப்பாருன்னா, செயல்பட்டடிந்தது செந்தூர் வயல் பொழில் தேன் கடம்பில் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோர் வேல்பட்டழிந்தது சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைவேல் அயன் கையெழுத்தே. முருகப்பெருமானுடைய பாதம் நம்முடைய தலையில பட்ட உடனே அந்த பெருமா எழுதின அயனுடைய எழுத்தெல்லாம் அழிஞ்சு போடும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார். உண்மைதான். அந்த முருகப்பெருமானுடைய திருவடிகள் பொன்னான மலர் பாதங்கள் நம்ம தலைமையில பட்ட உடனே அந்த பெருமா எழுதின எழுத்தெல்லாம் மாறி ஒரு நல்ல எழுத்துக்கள்லாம் வரும் என்று சொல்றார். அதனால அது உண்மையா அப்படின்னா நிச்சயமா முடியும். அதை அந்த பெருமான் ஆற்றல் படைத்தவன் முருகப்பெருமான். அதனால ஒரு சேர எல்லாருடைய ஆற்றலையும் அவர் பெற்றிருக்கிறார். அதனால அவர் நினைத்தா இதையும் பண்ண முடியும். அதனால இந்த முருகனுடைய ஒரு நமக்கு அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோமையானால் எல்லா விதமான ஒரு நல்ல பலன்களாக ஏற்படும். அதனால இந்த கந்த சஷ்டி கவசத்தை நம்ம பாராயணம் பண்ணி வந்தோம்னா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீங்கும். அன்பான நேயர்களை, இறை வழிபாடு தான் நமக்கு நல்லது. எவ்வளவு கஷ்டங்கள் வரையிலும் இறைவனை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது
அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி நமக்கு இறைவன் வந்து ஒரு நல்லருள் செய்வார். அதுவாது நம்ம என்ன பண்ணணும் கேட்டால், தினசரி அந்த இறை வழிபாடு தவறாமல் பண்ணணும். நமக்கு வேலையோட வேலையாக நமக்கு காலையில் எழுந்திருந்து ஆஃபீஸுக்கு 10 மணிக்கு போனால் இரவு 10 மணி வரையும் நமக்கு ஆஃபீஸில் வேலை, ஓயாத வேலை, ஒழியாத வேலையாக தான் இருக்குது, நிம்மதி கிடையாது. 10 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்து என்னத்தை சாப்பிட்டு படுத்து நிம்மதியாக தூங்குறது, அது தூக்கம் வராது, 12 மணி ஆகிடும். 12 மணிக்கு தூங்கி விடிகால 4 மணிக்கு எழுந்திருக்கும், தூக்கமும் போடும். இப்படியெல்லாம் நமக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இந்த கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு விலகி நமக்கு நல்லருள் கிடைத்து நாம் நமது குழந்தைகளோட நலமுடன் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளன் முருகன் அருள் செய்வார். அந்த முருகனை நாம் பிரார்த்தனை செய்வோம். நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள் நடந்து எல்லாரும் நலம் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.